புனேல பிறந்த ஒரே காரணத்துக்காக ருத்ராஜுக்கு இந்தியன் டீமில் விளையாட வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ருத்ராஜ் புனேல பிறக்கிறாரு. இவங்க ஃபேமிலி கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலி தான். இவரோட கிரிக்கெட் கரியர் 2003 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் மெக்ரம் ஹூக்ஸாட்டை வந்து வேகமாக வந்த பந்து அசால்ட்டாக 6 அடிக்கிறத பார்த்துட்டு கிரிக்கெட் மேலே அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருது. தன்னோட 6வது வயசில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. 14வது வயசில் மகாராஷ்டிரா டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிறாரு. அண்டர் 19 கூத் பிகாரி டிராபி டோர்னமெண்ட்லேயே விளையாட வாய்ப்பு கிடைக்குது. எல்லாமே சரியாக போகுது. அடுத்து அண்டர் 19 வேர்ல்ட் கப்லேயே செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் சின்ன சிட்டிலேருந்து வந்த ஒரே காரணத்துக்காக ருத்ராஜை வந்து அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் வந்து செலக்ட் ஆகிறத ஒதுக்குறாங்க. அடுத்து வெஸ்ட் இண்டியன் ட்ரிப்லையாவது நம்ம எடுப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அதுலேயும் எடுக்கல. நீ ஒரு விஷயத்தை உண்மையாலுமே நேசிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மறுபடியும் அந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் நினைச்சாரு. அதே மாதிரி பிருத்விஷாவுக்கு காயம் காரணமாக மாற்று வீரராக வந்து ருத்ராஜ் செலக்ட் பண்ணுறாங்க. கிடைச்ச வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தின ருத்ராஜுக்கு 2020 சிஎஸ்கேல விளையாட வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் கொரோனாவில் பாசிட்டிவ்னு வர ருத்ராஜை ஐபிஎல் விளையாடக்கூடாதுன்னு தடை செய்கிறாங்க. என்னடா எல்லாமே இப்படியே பேருன்னு நினைக்கும் போது 2021 மறுபடியும் சிஎஸ்கேல விளையாட வாய்ப்பு கிடைக்குது. அந்த வருஷம் மட்டும் 635 ரன் அடிக்கிறாரு. அடுத்து 2022 6 கோடிக்கு சிஎஸ்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. 2023 ஏசியன் கப்பு வந்து வின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ 2024 சிஎஸ்கே கேப்டனாகவும் ருத்ராஜ் ஜெய்கோட் தான் இருக்கிறாரு. ருத்ராஜோடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடியது, வாழ்க்கை எவ்வளோ கீழே தள்ளினாலும் நம்மளுடைய முயற்சியால் மேலே வரணும்.